எவ்வளோ? 6 sir. 6 வேக்சினேஷன் இருக்கு, 8 டிசீஸ் இருக்கு. First NFHS survey எப்ப? 1992. 19 to 23 sir. 21 தானே. 5th NFHS survey 2019 to 2021. 29. ஓகே, சரி. இன்னைக்கு உமன்ஸ் ரிலேட்டடா என்னென்ன சானிடைசேஷன் அண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே JSY அப்படின்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. நேத்தே பார்த்துட்டோம். நம்ம ஜனனினா பிறப்பு, சுரக்ஷானா பாதுகாப்பு, யோஜனானா நமக்கு திட்டம் தெரியும். 2005 கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு 2005 ஒரு ஸ்கீம் பார்த்தோம் ஹெல்த் ரிலேட்டடா. நேஷனல் ஹெல்த் மிஷன் கூட அதான். சும்மா சார். ஓகே, NRHM நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005. NUHM 13 சார். 13 சார். ஓகே. NUHMல எவ்வளவு பாப்புலேஷன் இருந்தா அதை NUHMக்கு கீழே கொண்டு வருவாங்க? 50,000. More than 50,000. நிறுவன பிரசவம் அப்படிங்கிறது என்ன ஸ்கீமுக்குள்ள வரும்? சுரக்ஷா யோஜனா. ஜனனி சுரக்ஷா யோஜனா தான் நிறுவன பிரசவம் சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலைஸ்டு பிரெக்னன்சி. நம்ம அவங்களுடைய பிரெக்னன்சிங்கிறது ஹாஸ்பிட்டல்ல சேஃபா நடக்கணுங்கிறது தான் இதனுடைய டார்கெட். தொகுதி அளவுல வளைகாப்பு நடத்துறது அரசு சார்பில் எந்த ஸ்கீம் கீழே வரும்? ICDS. ஓகே, ICDS வரும். ஓகே, அப்ப ஏப்ரல் 2005 தொடங்கினது தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா. இதுக்கு கீழே நமக்கு என்னென்னா IMRவும் MMRவையும் ரெடியூஸ் பண்ணணும். அப்ப IMR MMR ரெண்டையுமே ரெடியூஸ் பண்றது தான் நமக்கு இதனுடைய நோக்கம். சில நிறுவன பிரசவம் சொல்லிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க அப்படின்னா, ரூரல் ஏரியால 600 ரூபாயும், அர்பன் ஏரியால 700 ரூபாய். அப்போ 2005 அப்ப 600 700 அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதனால என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்ம MMR ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்படியே நோக்கத்தை இது ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொன்னா அதுதான் சாதனை. ஓகே, JSSK அப்படிங்கிற JSYனா ஜனனி சுரக்ஷா யோஜனா. JSSK அப்ப ஜனனினா பிறப்பு, சிசுனா குழந்தை, சுரக்ஷானா நமக்கு பாதுகாப்பு, காரியகிராம்னாலும் ஸ்கீம் தான், விழிப்புணர்வு. இப்ப இது எப்ப? 2011. இன்னொரு ஸ்கீம் பார்த்தோம் 2011. ஸ்கீமா சார்? சப்ளா திட்டமா சார்? சப்ளா திட்டம். ஓகே, அது எதுக்காக? Nutrition supply. Adolescent girls. ஓகே, நியூட்ரிஷன் சப்ளை பண்றதுன்னு படிச்சோமா? சப்ளாங்கிறது சப்ளைன்னு ஞாபகம் வச்சோம். நியூட்ரிஷன் சப்ளை பண்றது அடலசன்ட் கேர்ள்ஸுக்காக. இதுவும் 2011 தான். அந்த சிசு அப்படியே சப்ளா ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னா பிரெக்னன்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர்றதுல இருந்து திரும்ப அவங்களை கொண்டு போய் வீட்டுல விடுற வரைக்கும் இருக்கிற மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் கவர்மெண்டே பார்த்துக்கும். அதுதான் ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்து அப்டேட் ஆகி இப்போ ஒன்னா இருக்கு. என்னது? PM மாத்ரு வந்தன யோஜனாவா? சுமன். ஓகேங்களா? SUMAN சுமன். சுமன்னா சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஸ்வாஷன் யோஜனா. ஓகேங்களா? ஆஸ்வாஷன் யோஜனான்னு சொல்றாங்க. அப்ப சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஸ்வாஷன் யோஜனான்னு இருக்கு. இதனுடைய நோக்கமும் நமக்கு இலவச பிரசவம், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்ல இருந்து அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் விடுற வரைக்குமே மொத்த எக்ஸ்பெண்டிச்சரையும் கவர்மெண்டே பார்த்துக்கும். ஓகேவா?
அப்ப சுமன் திட்டமும் அந்த இப்ப பார்த்தது JSSK ஸ்கீமும் ரெண்டும் ஒரே நோக்கம் தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பின்னாடி இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்த ஸ்கீம் தான் சுமன். சுமன்னா சுமந்து இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாமா? பிரெக்னன்ட் தானே ஸ்கீம். அப்ப அந்த குழந்தைய சுமந்து இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு மந்த்ஸ்? 9 months. 9 மந்த்ஸ். அப்ப 2019 எடுத்துடலாமா? டூ 2019ங்கிறது அந்த 9 மந்த்ஸுங்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இன்னொரு ஸ்கீமும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். PMSMAன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? PMSMA, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான். 16 செப்டம்பர் 2016. 16. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா. மாத்ருத்வான்னு என்னங்க? மதர்ஹுட். பிரதான் மந்திரி நம்ம பிரைம் மினிஸ்டருடைய சுரக்ஷித் அப்படின்னா மதர்ஹுட், தாய்மை அபியான். அப்ப அந்த தாய்மைக்கான ஒரு திட்டம் தான். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 16 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? நம்ம வாழ்த்துவாங்க. 16 பெற்று பெறுவாங்க. அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாமா? மாத்ருத்வா, மதர்ஹுட்ங்கிறது அந்த 16ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா 9 மந்த்ஸும் ஃபர்ஸ்ட் 9th டேட்ல என்ன பண்ணணும்? ANC பார்க்கணும். ஏஎன்சின்னா என்னது? ஆன்டிநேட்டல் கேர். Antenatal care. நம்ம முன் பருவம், இந்த கர்ப்பகால பராமரிப்பு 9ஆம் தேதி 9 மாசமும் செக் பண்றதுதான் நமக்கு PMSMAன்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான். மாத்ருத்வா தெரியும், மதர்ஹுட் சொல்லியாச்சு, சுரக்ஷித்னா பாதுகாப்பு சொல்லியாச்சு, அபியான்னா திட்டம் தான். 2016 இதை மாத்தி போட்டா 2019. அப்ப என்ன திட்டம் பார்த்தோம்? 9 மந்த்ஸ் சுமந்து இருப்பாங்கன்னு பார்த்தோமா? அதானே சுமன் சுரக்ஷித் மாத்ருத்வா ஆஸ்வாசன் யோஜனா. அப்ப சுமந்து இருப்பாங்க. ஆஸ்வாசன்னா நம்ம ரிலாக்ஸ் ஆகாத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 9 மந்த்ஸ் சுமந்து இருந்து அந்த பிரெக்னன்ட் உமன் வந்து குழந்தைய எடுக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019. அதே PMSMAன்னு சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான்னா 2016. அதை மாத்தி போட்டா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சுரக்ஷித் மாத்ருத்வா ஆஸ்வாசன் யோஜனா 2019. அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சுமன். ஓகேங்களா? 9 மந்த்ஸ் சுமந்து இருப்பாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. நேத்து யாரோ கேட்டிருந்தாங்கல்ல இந்த தமிழ்ல சொல்ல சொல்லி. ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்லயே பாத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் தான் மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது தமிழ்லயே இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். அதனால தமிழ்ல படிக்கிறவங்களும் அந்த ஸ்கீம் வந்து இங்கிலீஷ்லயே ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்லயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது. அது மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ கண்டிப்பா என்னன்னா உங்களுக்கு தமிழ்ல இது கிடையாது, ஸ்கீமோடைய நேம் எல்லாம். இப்ப சப்லா திட்டம்னா அதை தமிழ்ல நீங்க சொல்ல முடியாது. ஜனனி சுரக்ஷா யோஜனான்னா இப்ப தமிழ்ல எடுத்தீங்கன்னா பாருங்க, பிறப்பிற்கான பாதுகாப்பு திட்டம்னு வரும். அதை நீங்க எப்படி படிச்சாலும் ஞாபகம் எல்லாம் வச்சுக்க முடியாது. ஸோ என்ன இங்கிலீஷ் வேர்டு இருக்கோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஈஸியா இருக்கும். நீங்க தமிழ்ல எடுத்தீங்கன்னா எல்லா வார்த்தைகளும் படிக்கலாம் தமிழ்ல, ஆனா எல்லா வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து படிச்சீங்கன்னா பிறப்பிற்கான குழந்தை, அதுக்கப்புறம் பாதுகாப்பு திட்டம்னு வரும். இது எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்? ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. JSYனா ஜனனி சுரக்ஷா யோஜனா, JSSKனா ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம் 2011 சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சப்லா ஸ்கீம் பார்த்தோம். சப்லா ஸ்கீம் இன்னொன்னு கேட்டிருக்காங்க, RG செக்னு சொல்லுவாங்க. RG செக் அப்படின்னா ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள். எம்பவர்மெண்ட்ங்கிற வார்த்தை வரணும். நம்ம சப்ளா நியூட்ரிஷன் எனர்ஜின்னு எடுத்துடக்கூடாது, எம்பவர்மெண்ட். அப்ப அவங்களுக்கு அதிகாரத்துவமும் கொடுக்குறாங்க சேர்த்து. அப்ப 2011
நியூட்ரிஷனை சப்ளை பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். அடலசன் கேர்ள் 11 to 18 சொல்லியாச்சு. நியூட்ரிஷனை மால் நியூட்ரிஷனை ரெடியூஸ் பண்றது தான். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த சானிடைசேஷன் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். எம்பவர்மெண்ட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஏதோ ஒரு தொழிலில் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் தான் அதனுடைய உள்ள என்னென்ன கொடுக்குறாங்க சர்வீஸ். இந்த ஆர்ஜி செக்னு கேட்பாங்க. ஆர்ஜி எஸ்இஏஜி 2011 எக்ஸாம்ல அப்படிதான் கேட்டிருக்காங்க. சப்லாங்கிறது கேட்டதுல ஆர்ஜி செக். அந்த அடலசென்ட் வர்றது எல்லாமே யாருடைய திட்டங்களா இருக்கும் அப்படின்னா ராஜீவ்காந்தியோட திட்டமா இருக்கும். ரூரல் ஏரியா ஃபுல்லா இந்திரா காந்தியோட திட்டமா இருக்கும். அர்பன் ஏரியா ஃபுல்லா ராஜீவ்காந்தியோட ஸ்கீம்ஸா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா ஆவாஸ் யோஜனா இது யாரோடது, ரூரல் ஏரியாலயா அர்பனா? ரூரல். ரூரல். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அது urban. புரியுதா? அப்ப ரூரல் ஏரியால ஃபுல்லா இந்திரா காந்தியோடைய ஸ்கீம்ஸா இருக்கும். அர்பன் ஏரியா ஃபுல்லா ராஜீவ் காந்தியோடைய ஸ்கீம்ஸா இருக்கும். அதுதான் நம்ம என்னவா மாத்திருக்கோம், ஐஏஒய் தான் பிஎம்ஏஒய், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ரூரல் அர்பன் ரெண்டா பிரிச்சு வச்சிருந்தோம். ஓகே, அடுத்த திட்டம் பாருங்க, ஆர்கேஎஸ்கே. நேத்தே பார்த்தோம்ல, ஷோர், ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியகிராம். ஷோர் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு இருக்கு? 14. கடற்கரை மாவட்டங்கள் 14 மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. பெரிய மாவட்டமா என்ன பார்த்தோம்? ராமநாதபுரம். மொத்த கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இன்னைக்கு பிக்சர் கூட போட்டுட்டு வந்திருப்பாங்க. 1076 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். எதனால 14 மாறுச்சு? காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒரு ரீசன் மாறி இருக்கும். செங்கல்பட்டுல இப்ப கடற்கரை இருக்கா, காஞ்சிபுரத்துல இருக்கா? செங்கல்பட்டுல தான் இருக்கு, காஞ்சிபுரம்ல இல்ல. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மேல ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டா இருந்திருக்கும். அப்ப அதைய மேல இருக்கிறது நாகப்பட்டினமா என்ன வச்சிருக்காங்க, மயிலாடுதுறையா டாப்ல இருக்கிறது? நாகப்பட்டினமா? மயிலாடுதுறை. 2 பார்ட்டா இருந்திருக்கும். மேல ஒரு பார்ட் இருக்கும், கீழே இருக்க ஒரு பார்ட்டா இருக்கும். மேல இருக்கிறது மயிலாடுதுறையா? ஓகே, அப்ப கீழே இருக்கிற பார்ட் நாகப்பட்டினம். பிக்சர் காமிக்கிறாங்க. ஓகே, இப்ப ஷோர் டிஸ்ட்ரிக்ட் என்ன பார்த்தோம், நமக்கு 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ராஷ்டிரியனா தேசியம், கிஷோர் அப்படின்னா அடலசென்ட், ஸ்வஸ்தியனா அதுவும் செக்யூர் தானே, காரியகிராம்னா திட்டம். அப்ப ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய கிராம்னா அடலசன்ட்டுக்கான பாதுகாப்பு திட்டம் தான் இது. 14 டிஸ்ட்ரிக்ட், அதனால 2014 எடுத்துக்கலாம். அடலசன்ட் சொல்லிட்டாங்க, அப்போ உமன் ரிலேட்டடா படிச்சுட்டு இருக்கோம். 10 to 19 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னது, ஹெல்த் சர்வீஸ் கொடுக்கறது, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சானிடரி நாப்கின்ஸ் கொடுக்கறது. சானிடரி நாப்கின்ஸ் தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். என்ன திட்டம் பேரு? புதுயுகம். புதுயுகம். அது எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னு பார்த்து சொல்லுங்க. அடுத்து பிஎம்எஸ்எம்ஐ அப்பயே பார்த்துட்டோம்ல, 2016ல பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரித்வா அபியான். மாத்ரித் அப்படின்னாலே மதர்ஹுட் அப்படின்னு மீனிங். ஆன்டிநேட்டல் கேர் எந்த மாசம், ஒவ்வொரு மாசமும் 9ஆம் தேதி செக்அப் பண்ணணும். இதே மாதிரி செக்அப் பண்றது தமிழ்நாட்டுல ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று வச்சிருக்கோம். என்ன நம்பர்? எப்போ தொடங்கணும்? 102. ஓகே, 102 எப்போ தொடங்கணுங்க? சுமன் திட்டம் எப்ப? 2019. 9 months பார்த்தோமா? அப்ப கஷ்டப்பட்டு 9 months சுமக்கிறாங்களா? அப்ப August 19, 2024 24 hours
ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கங்கிறது கண்காணிக்கிறதுக்கான திட்டம் தான் நமக்கு 102 அப்படிங்கிறது. நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், பிங்க் கலர் ஆம்புலன்ஸ், மகப்பேறு அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போட்டு 102 வண்டி எல்லாம் போயிருந்திருக்கும். அப்ப இந்த எவ்வளவு தடவைன்னா ஒரு ப்ரெக்னென்ட் உமனை மினிமம் 5 டைம்ஸ் ஆகுது அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க என்ன டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கான சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு மெடிக்கல் ஹெல்ப் லைனு கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு நம்பர் இருக்கு. என்ன நம்பர்? 104 கிடையாதா? 104 suicide. Suicide சூசைட் mind. ஓகே, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. அது சூசைடுக்கு மட்டும்லாம் கிடையாது, நமக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா ஹெல்ப் பண்றதும் இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த நம்பர் 1098. ஓகே. வேற 144. 16 17 17. 17 எஜுகேஷன் ரிலேட்டடா நமக்கு ஸ்கூல்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா 14417. அதே நமக்கு டிப்ரெஷனா இருக்கு, மெடிக்கல் ஹெல்ப் லைன் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா 14416. அது போக 104 நம்ம ரிசல்ட் வரப்பெல்லாம் இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண சொல்லுவாங்க. 10th 12th ரிசல்ட் வரப்ப டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னா 104 நம்பர் சொல்லுவாங்க. மெடிக்கல் ஹெல்ப் லைனும் அதில் கொடுப்பாங்க, மெடிக்கல் சஜஷனும் 104ல இருக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து அந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் 2016 ஆன்டிநேட்டல் கேர் ஒவ்வொரு மாசமும் 9ஆம் தேதி. ஓகே, இதுல வந்து ஒரு 4 டைம் வந்து கேர் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல 5 டைம்ஸ் பார்த்தோம் 102 நம்பர்ல. ஓகே, அடுத்து PMMBYன்னு சொல்லுவாங்க. PMMBYனா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. வந்தனான்னு என்னது? ரெஸ்பெக்ட். மாத்ருன்னா சொல்லிட்டோம்ல, மதர்ஹுட், அதே தான். மாத்ரித்வானாலும் அதே தான், மாத்ருனாலும் அதே தான். அப்ப அந்த மதர்ஹுட்டுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுதான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் ப்ரீவியஸா என்ன இருந்திருக்கும்னா IGMSY. IGMSYனா ஐஜின்னு வந்துச்சுனாலே இந்திரா காந்தி, MSY மாத்ரித்வா சயோக் யோஜனான்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து இதே ஸ்கீம் தான், 2010ல தொடங்கி இருப்பாங்க. இது என்னவா மாறிச்சு 2017ல பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. அந்த மதர்ஹுட்டுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறது 2017ல தொடங்கினாங்க. எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க? 5000. ஓகே, இந்த ஸ்கீமை தான் எதனோடைய மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க? 2012ல 89ல ஒன்று தொடங்கி இருப்பாங்க. 12ல ஒரு அமௌண்ட்டா இருக்கும், தமிழ்நாட்டில் 6000 12,000 மாறும். அதுக்கப்புறம் வந்து இப்ப 18,000 கொடுக்குறாங்க. எந்த வருஷத்துல இருந்து? 2016. 2018. ஓகேங்களா? MRMBS ஸ்கீம் சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். முத்துலட்சுமி ரெட்டி MBSனா மேட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. 2018ல 18,000 கொடுத்துருக்காங்க. இப்ப ஓகே, சென்ட்ரல் ஸ்டேட்டும் சேர்ந்து தான், அவங்க மட்டுமே 18 கிடையாது. இதுக்கு முன்னாடி இதுல நம்ம இந்திரா காந்தியில 5,000 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ரெண்டும் சேர்ந்து நமக்கு 18,000, 14,000க்கு அமௌண்டா தருவாங்க, 4,000க்கு நியூட்ரிஷன் கிட் தருவாங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Jan 1, 2017 இது இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. ஓகே, அதுக்கப்புறம் லஷ்யா ஸ்கீம்ங்கிறது அதே 2017 தான். இது என்ன, இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாத்தையும் லஷ்யாங்கிறது லக்ஸூரியஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து, ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து தரம் உயர்த்தணும் அப்படிங்கறதான் இதனுடைய டார்கெட் 2017. ஓகேங்களா? இதுலயும் என்னதான் IMR MMR ரெடியூஸ் பண்ணணும். எல்லா ஸ்கீமோடைய நோக்கமும் IMR MMR ரெடியூஸ் பண்ணணுங்கிறதா இருக்கும்.
ஒவ்வொரு டேட்டா மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப லஷ்யாங்கிறதுனா லக்ஸூரியஸா மாத்துறது 2017. பிஎம் எம்இஒய் எப்ப 2017. ஜான்வரி 1. ஓகே. லஷ்யா 2007 லாஸ்ட். அது ஃபர்ஸ்ட், இது லாஸ்ட். ஆமா, லக்ஸூரியஸா மாத்துறது 2017. மகப்பேறு அறுவை சிகிச்சையோட அரை பராமரிப்புன்னு சொல்றாங்க. அடுத்து சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஸ்வாசன் யோஜனா. ஆஸ்வாசன் என்னதுங்க? ரிலாக்ஸா. ஆஸ்வாசனுடைய மீனிங் ஆஸ்வாசன் சுகாதாரமா? சுகாதாரமா? புரியல. ரிலாக்ஸ். டைம் பீரியடா சார்? அஷூரன்ஸ் இல்லையா? ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்லையா? ஆஸ்வாசனா அஷூரன்ஸ். ஓகே. சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஸ்வாசன் யோஜனா. அப்ப இது என்ன சொல்ல வராங்க? சுரக்ஷித்னா பாதுகாப்பு, மாத்ரித்வானா மதர்ஹுட் சொல்லியாச்சு. அப்ப திரும்ப ப்ரொடெக்ஷனுங்கிறது வரக்கூடாது. முன்னாடியே பாதுகாப்பு, மதர்ஹுட்டுக்கான பாதுகாப்புக்கு என்ன ஆஸ்வாசனா இப்ப என்னது? அஷூரன்ஸ். அஷூரன்ஸ். இப்ப புரியுதா? ரிவர்ஸ்ல படிச்சு பாருங்க. நம்ம மதர்ஹுட்டுக்கான பாதுகாப்புக்கு உறுதி கொடுக்கிற திட்டம் தான் வந்து சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஸ்வாசன் யோஜனா. ஓகேவா? இதுதான் சுமன். எவ்வளவு மாசம் சுமந்து இருப்பாங்க? 9 months. அது 2019 அக்டோபர் தான் தொடங்கும். இதுவும் என்னதான் ஐஎம்ஆர் எம்எம்ஆர் எல்லா திட்டத்துடைய நோக்கமும் அதுதான். ஐஎம்ஆர் எம்எம்ஆர் குறைக்கணும். அடுத்து பிரெக்னன்ட் உமன்ஸை வந்து சேஃபா பாத்துக்கணும். அடுத்து பிறந்த குழந்தைங்க அவங்க 6 மாசம் வரைக்கும் லாக்டிங் பீரியட்ல அவங்களுக்கான சேவைகளை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் இதே நோக்கத்தோட வேற ஒரு பேர்ல இருந்திருக்கும். என்னது? பாக்கலையா? JSSKன்னு பார்த்தோம். நம்ம இருக்கா? ஜனனி शिशु सुरक्षा யோஜனாவா காரியகிராமா? ஓகே. 2011ல பார்த்தோம். இது 2019ல சுமன் திட்டம். ஆஸ்வாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நமக்கு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1861. அப்ப டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இதே வருஷம் தான் சார். 1861 தான். சத்ய பாலிஷன் பண்ணது யாருங்க இந்தியா ஃபுல்லா? வில்லியம் அப்படிதான் தப்பா? இல்ல, ஒரு லேடி. அவங்க பேரு டிசம்பர் 4. அவங்களுக்கு அடுத்து யாரு வருவாங்க? வில்லியம் பெண்டிங்க்கு அடுத்து யாரு? வெல்லஸ்லியா? லேடி வந்து வெல்லஸ்லியா? வில்லியம் பெண்டிங் பிரபு சார். இல்லைங்க. சரி, ஓகே. கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அடுத்து நம்ம மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வந்து 1861 தான். அதை என்ன பண்ணாங்க? அமெண்ட்மெண்ட் 2017ல பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப பாருங்க, எல்லாமே அந்த மதர்ஹுட் ரிலேட்டடா வர ஸ்கீம்ஸ் எல்லாமே 2017. எப்போ அமெண்ட்மெண்ட் 2017ல பண்ணி நமக்கு அந்த லீவ் பீரியட், கவர்மெண்ட்ல நமக்கு லீவ் பீரியட் இருக்கா முன்னாடி 6 வாரம், அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு பின்னாடி ஒரு 6 வாரம், மொத்தம் 12 வாரமா இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவு கொடுக்குறாங்க? 24. 1 இயர் வந்து தருவாங்க.
2019 வரைக்குமே நமக்கு 6 மந்த் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 2019ல 9 மந்த்ஸா மாத்தினாங்க. இப்ப 2021ல இருந்து 1 இயர் கொடுக்குறாங்க. ஓகேவா, 12 மந்த்ஸ் லீவ். 1 இயர் ஃபுல்லாவே நமக்கு பிரெக்னன்ட் லீவ் வந்து மேட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். மேலுக்கு லீவ் இருக்கா? இருக்கு, ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் 15 days ஜாப்ல தானே இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்லயும் இருக்கு. ஓகே, கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க போன வருஷம். அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அது 1 இயர் சார். 1 இயர்ல இல்லை. ரஷ்யா திட்டம் எப்ப? 17 டிசம்பர் 17. ஓகே. சுமன்? 2019 அக்டோபர். சுரக்ஷித் மாத்ருத்வ ஆஸ்வாசன் யோஜனா 2019 சுமன். PMMEY 2017 ஓகே. PMSME 2016 SMA சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான், பிரதான் மந்திரி எல்லாமே. ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் 2014 RGSEC RGSEC 2011 சப்லா ஸ்கீம் தான். RGSEC 2011ல தான் தொடங்குது. ஓகே, தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1939. நம்ம இவங்க ராஜாஜி பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எதை கேக்குறீங்களா? தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937. ஓகே, அந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னா எதை ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்கஹால், மதுவிலக்கு சட்டம் தான் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஓகே, யாரு கொண்டு வந்தா மதுவிலக்கு சட்டம்? அமெண்ட்மெண்ட் எப்ப பண்ணாங்க? 2024 சார். இப்ப ரீசெண்டா அப்ப கொண்டு வந்த சட்டம் 2024ல தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம்ல அதுலதான் பண்ணியிருந்திருப்பாங்க. 10 lakh கள்ளச்சாராயம் அந்த மாதிரிலாம் காய்ச்சறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறதுதான் இந்த அமெண்ட்மெண்டோடைய எய்ம். ஓகே, இதுல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக ஒரு கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அந்த யாருடைய தலைமையில? ஒரு நபரான ஓகே, கோகுல்தாஸ். அதே சட்டத்துக்கு பாரதிய BNSS BSIக்கலாம் சத்யநாராயணன் சார். ஓகே, சத்யநாராயணன். தோட்டா ஆக்ட் எப்பங்க? 1994 1948. ஓகேங்களா. அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பாப்புலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணது 1994. தமிழ்நாடு எய்ட்ஸ் மாநில கட்டுப்பாட்டு சட்டம் 1994. PCPNDT ஆக்ட் 1994. அப்படின்னா என்னது PCPNDTனா? ஓகே, ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக். அதாவது பாலினத்திற்கு முன் பிரசவத்திற்கு முன்னாடியே வந்து பாலினம் கண்டறிதல் சட்டம் 1994. ஓகேவா, ரிலேட் பண்ணலாமா? PCPNDT வந்து 1994. பாப்புலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994. அது இருக்கட்டும். தோட்டா ஆக்ட் 1994. எய்ட்ஸ் கட்டுப்பாடு 1994. இந்த மூணையுமே ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க.
1994ல. அப்ப எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம்ங்கிறது 1994. தோட்டா ஆக்ட்ங்கிறதும் 1994. PCPNDT நமக்கு ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக், பிரசவத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோடைய ஜெண்டர் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது, அதை தடை விதிச்சிருக்காங்க 1994. இது எல்லாமே ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க மூணையும். ஓகே, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆக்ட், நம்ம பாப்புலேஷன் ஆக்ட் வந்து 1948, அமெண்ட்மெண்ட் பண்ணது 1994. ஓகேங்களா, இது எல்லாமே 94ல இருக்கக்கூடிய அந்த சானிடைசேஷன் ஆக்ட் தான் இது. ஓகே, நமக்கு டாக்டர்ஸ் டே எப்பங்க? ஜூலை 1. ஜூலை 1. சந்திரா ராய், பிசி சந்திரா ராய்ன்னு சொல்லுவாங்க, பிசி ராய்னு சொல்லுவாங்க, அவருடைய நினைவு தான் வந்து ஜூலை 1 வச்சிருக்காங்க. 1991ல இருந்து நம்ம இதை கடைபிடிக்கணும். அதே ஹாஸ்பிட்டல் டேனா ஜூலை 30. இது யாருடைய மெமோரியல்? முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க தானே ஃபர்ஸ்ட் டாக்டர். இந்தியாக்கா தமிழ்நாட்டுக்கா? தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு. அப்ப இந்தியாவுக்கு யாரு ஃபர்ஸ்ட் டாக்டர்? அப்பாவா? ஒண்ணுமே கேட்கலங்க. சரி, ஆனந்திபாய். ஆனந்தி பாய் ஜோஷியா, அவங்க தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டாக்டர். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி கிடையாது, தமிழ்நாட்டுக்கு தான் அவங்க, இந்தியாவுக்கு அவங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல் டே வந்து நமக்கு முத்துலட்சுமி ரெட்டியோடைய மெமோரியல் ஜூலை 30. அதே டாக்டர்ஸ் டேனா ஜூலை 1, பிசி ராயோடைய மெமோரியல். ஓகே, இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஜூலைல தான் வருது. ஜூலை 1 ஒன்று, ஜூலை 31. தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி அப்ப 94 Okay, தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் அப்ப 39 ஓகே, மெடிசின் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் எப்பன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 1940 40. 40 45 rules 45 Act 40. 40. அது எதுக்காக? சரி, அதோட டீடைல்ஸ் வந்து குரூப்ல போட்டுள்ளோம். அடுத்து நமக்கு தமிழ்நாடுடைய ஹெல்த் ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், MRMBSன்னு கொடுப்போம் டைரக்டா. இதே மாதிரி இவ்வளோ பெரிய கொஸ்டின் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம்லாம் கேட்க மாட்டோம். MRMBS ஆக்ட் எந்த வருஷம், இல்ல எப்ப தொடங்கினாங்க, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க, இதுதான் கேள்வியா இருக்கும். 2006க்கு முன்னாடியே இருந்துச்சு. எப்ப தொடங்கினாங்க? கலைஞருடைய பீரியட் 1989. மோஸ்ட்லி அந்த 1989ல இருந்து 1901 வரைக்கும் 2 வருஷம் கலைஞர் இருந்திருப்பார். அந்த ரெண்டு மூணு வருஷமும் என்ன பண்ணிருப்பாரு, நிறைய உமன்ஸ் ரிலேட்டடான ஸ்கீமா இருக்கும். நீங்க என்ன ஸ்கீம் எடுத்து பார்த்தாலும் உமன்ஸ் ரிலேட்டடா இருக்கும். 89 to 91 பீரியட்ல நம்மளுடைய இது லீகல் ஹேர் இந்து வாரிசுரிமை எப்ப சட்டம்? 56ஆ? தமிழ்நாடோட ஐயோ 59. 1989. செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்ப தொடங்கினாங்க? 82. 89. ஓகேங்களா. இந்தியாக்கு MRMBS 82ஆ சார்? இந்தியாவோடது 82வா? இது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா? அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்து இவங்க தொடங்கி இருப்பாங்க, நபார்ட் தொடங்கி இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி சொல்லுவாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப், தர்மபுரியில் 1980. ஓகே, அடுத்து MRMBS ஆக்ட் 1989. ஓகே, இப்போ இன்னும் ஒரு சில ஆக்ட்லாம் இருக்கும், சரி ஞாபகம் இருக்கும், பார்ப்போம். 2006ல வந்து அமௌண்ட் ஒரு 12,000 ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இப்ப 2018ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க? April 1 ஃபினான்சியல் இயர்ல இருந்து 18,000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க. 5 தவணைகளா கொடுக்குறாங்களாம். சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. நமக்கு எதுக்காக இந்த அமௌண்ட்?
அவங்களுடைய நியூட்ரிஷன் டெவலப் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அந்த பீரியட்ல ஆகிற அந்த வருமான இழப்புக்காக குறைந்த எடை பிறப்பு. நமக்கு என்எஃப்ஹெச்எஸ் சர்வே 2019 ஃபிஃப்த் சர்வேல எடை வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க குறைவு? 321. 32.1 32.1. 3 to 1 எடையை தான் கிராஜுவலா குறைக்கணும்னு பார்த்தோம். அதே ஹைட் 35.5. 35.5. ஓகே. இந்தியாவோட முதல் பத்திரிகை எதுங்க? பெங்கால் கெசட் சார். பெங்கால் கெசட். எந்த வருஷம் தொடங்குனாங்க? 1718. ஓகே, 1780. 780. தி பெங்கால் கெசட். யாரு அதனுடைய ஃபவுண்டர், எடிட்டர்? ஜேம்ஸ் அகஸ்டஸ். அப்படியே எல்லாரும் மியூட் பண்ணுங்க, கேட்கும் போது மட்டும் பேசுங்க. ஓகே, அடுத்த ஜானல். பெங்கால் கெசட் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பத்திரிகை. 780. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. சம்பத் கௌமுகி எந்த வருஷம்? 1821. 1821. மோகன் ராய். ஓகேங்களா, ராம் மோகன் ராயோட தான் சம்பத் கௌமுகி. 1821. இதுதான் ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் பத்திரிகை, பெங்கால்ல வந்திருக்கும். அவருடைய இன்னொரு பத்திரிகை விராத்துல் அக்பர் இருக்கும். அது எந்த வருஷம்? 1822ல வந்திருக்கும். இதுதான் பெர்ஷியன் பாரசீக பத்திரிகை. அதே ராம் மோகன் ராயோட தான். நேத்து கிளாஸ்ல தானே சொன்னேன், அதுக்குள்ள எல்லாரும் மறந்துட்டீங்களா? மேடம் மறந்துட்டாங்க. மிக சிறப்பு. ஓகே, கவி வாச்சான் சுதா பத்திரிகை யாருடையது? சொல்லுங்களேன். கவி வாச்சன் சுதா. ஹரிச்சந்திரா. ராஸ்ட் கோப்தர். தாதாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜி சார். உண்மை விளங்கி. எந்த வருஷம்? 1851. அந்த பார்சி சங்கம் தொடங்கினது அந்த வருஷம் தான். அதே வருஷம் தான் பத்திரிகையும் தொடங்கணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிச்சந்திரன் உண்மைதான் பேசுவாரா? ஆமா சார். ஓகே, ஆனா இங்க பேசுறது எல்லாமே கவி. ஓகேவா, கவி வாச்சன் சுதா. அது ஹரிச்சந்திரா. 1867. ராஸ்ட் கோப்தர் எடுத்தலாம். சம்பத் கௌமுகி தெரியும், ராம் மோகன் ராய். விராத்துல் அக்பர், ராம் மோகன் ராய் தெரியும். பெங்கால் கெசட் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. சார் ராஷ்டிரகுப்தர் இயர் மட்டும் சொல்லுங்க சார். 1851. இது பாரசி எடுத்தீங்களா நீங்க? சமூக சீர்திருத்த இயக்கம் ஐஎன்எம்ல இன்னும் எடுக்கல. எடுக்கல. ஓகே, பார்சி சீர்திருத்த இயக்கம் 1851ல தான் தொடங்கி இருப்பாங்க. அதே வருஷம் தான் ராஷ்டிர கோப்தர். எவ்வளவு ஹெல்த் கிட் கொடுக்குறாங்க எம்ஆர்எம்பிஎஸ் ஸ்கீம்ல? 4,000. 2 kits. ஓகே, ஒரு கிட் வந்து 2000 காஸ்ட். அப்ப 2 கிட் வந்து 4000 கொடுக்குறாங்க. 14,000 அமௌண்டா கொடுப்பாங்க. அப்ப 2 கிட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஹெச்எஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம். மென்ஸ்ட்ரல் டே ஏதாவது இருக்கா? மே 28. மே 28 யாருடைய பிறந்த நாள்?
யாருக்கு பிறந்த நாள் இல்லையோ? நம்ம நாடாளுமன்றம் எப்ப திறந்தாங்க? May 28. May 28. ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் புக் யாரோடது? 1857. விடி சவார்கர். விடி சவார்கர். வி.டி. சாவர்கர். அவருடைய பிறந்த நாள் தான் May 28. ஓகே. அவருடைய மெமோரியலுக்காக நம்ம நாடாளுமன்றம் அந்த அன்னைக்கு தான் திறந்து வச்சிருக்கோம். யாரு திறந்து வச்சோம்? ஓம் பிர்லா. யாருங்க அவரு? சபாநாயகர். சென்ட்ரல் நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர். Okay. சரி, மென்ஸ்ட்ரல் ஹெல்த் அதாவது மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம் 2012 அதுக்கான டேன்னு கேட்டாங்கன்னா மே சார் விடி சவார்கரை ரிலேட் பண்ணி சொல்றீங்களா? இல்ல மென்ஸ்ட்ரல் சார், ஹெல்த் சும்மா இல்ல இல்ல சார், அது ஹெல்த்தோட ரிலேட் பண்ணி சொல்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கீங்க. அவர் எதுவும் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருங்களா? இல்ல 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 May 28 டேக்காக சொன்னோம். இல்லாட்டி நீங்க ஓகே ஓகே. எப்படி நீங்க ரிலேட் பண்றதா பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்போ March 27, 2012 அந்த டேட்டு கூட தேவையில்லை. நம்ம 2012ல தொடங்கினாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 2013, sir. ஓகே, இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணலாமா? நமக்கு எம்ஹெச்எஸ்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீமா. அப்ப மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அதனுடைய வேஸ்ட் எல்லாமே எம்எஸ் ஆக்டுக்கு போகுது. அதனால அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கலாமா? புரியுதா? எம்ஹெச்எஸ் நம்ம மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஸ்கீம்னு சொல்லிட்டாங்க 2012. அப்ப ஸ்கூல்ல 12th வரைக்கும் சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் புது யுகம்ங்கிறது. அப்ப 12th வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதோடைய வேஸ்ட் எல்லாமே என்ன பண்றாங்க? மனித கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதனால எம்எஸ் ஆக்ட் மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க 2013. புரியுதா? ஃபர்ஸ்ட் எம்ஹெச்எஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் அதாவது எம்ஹெச்எஸ் ஆக்ட் கிடையாது, எம்ஹெச்எஸ் ஸ்கீம், அதுக்கப்புறம் எம்எஸ் ஆக்ட் வருது 2013. அடுத்து நமக்கு இதுதான் திரும்ப இதே தான் சொல்றாங்க. நம்ம மாதவிடாய் கால சுகாதாரம், சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுக்கறது, புது யுகம், கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்டோடைய பிளேஸ் எல்லாமே ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதெல்லாம் ஜென்ரலா தெரிஞ்சதுதான் 15 to 49 வரைக்கும். அர்பன்லயும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய கலைஞருடைய வருமுன் காப்போம் திட்டம்னு இருக்கு. வருமுன் காப்போம் திட்டம் எப்பங்க? 2006. ஆறுல வந்து வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி பாதுகாக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2006 சேலம்ல தொடங்கி இருப்பாங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2009. 2009ல தொடங்கும். ஜூலை 23 அது தொடங்கினது. நம்ம இது ஒண்ணு பார்த்தோம், பிஎம் ஜெய் திட்டம் பார்த்தோம்ல, அது எந்த வருஷம்? 2018. டேட் ஏதாவது இருக்கா? செப்டம்பர் 23. செப்டம்பர் 23. கலைஞர் காப்பீட்டு திட்டம் 2009 ஜூலை 23. அப்ப ஜூலை, அதுக்கப்புறம் செப்டம்பர் 2 months. ஓகே, அப்ப வருமுன் காப்போம் திட்டம் தெரியும். இது வருமுன் காப்போம் திட்டம் இப்ப என்ன திட்டமா செயல்பட்டு இருக்கு? மக்களை தேடி மருத்துவமா சார்? மக்களை தேடி மருத்துவம். ஓகே, அதுவும் தொற்றா நோய்கள் தான் வரதுக்கு முன்னாடியே பாதுகாக்கிறது. அதோடைய அப்டேட்டட் வெர்ஷன் வச்சுக்கோங்க. மக்களை தேடி மருத்துவம் அங்க ஆஷா பணியாளர்கள் பண்ணதான் மக்களை தேடி மருத்துவத்துல பண்றாங்க. அதோடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் வந்து திரும்ப இங்க மாறி இருக்கு. ஓகே, கண்ணொழி காப்போம் திட்டம் 2009. 2009 எப்ப தொடங்கினாங்க? ஜூன் 3rd. ஓகேவா? என்ன நாள் அது? ஜூன் 3rd. அவரோட பர்த்டே. அதுதான் என்ன நாள்? செம்மொழி நாள். செம்மொழி நாள். செம்மொழி தினமா? செம்மொழி தமிழ் தினம். 2009 ஜூன் 3 அவருடைய பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணொழி சுய காப்போம் உதவி திட்டம். குழுக்கள் தினம். அதுவும் தான். என்னங்க சுய உதவி குழு இருக்கு, வேற ஏதாவது? செல்ஃப் ஹெல்ப் குரூப் டேவும் அன்னைக்கு தான்.
அதுதான் சுய உதவி குழு. இது எம்எஸ்எம்இ இது சொன்னேன். ஆக்டா சார்? டே டே நாள் ஜூன் 27. ஓகே, ஜூன் 27 ஜூலை 27? சரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டு சொல்லுங்க. ஓகே, ஜூன் 3 அப்ப 2019 நமக்கு கண்ணொழி சார் காக்கும். ஜூன் 27 அதுவே தான் அது. ஓகே, ஜூன் 27 தான். ம். கமெண்ட் பண்ண பாத்துக்கோங்க. அடுத்து வாழ்வழி திட்டம் வைப்பாங்க. ஜவாலாங்களா? 2007 சார்? தமிழ்நாட்டுல வாழ்வழி திட்டம் 1999. 1999 எந்த டேல உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எல்லாம் தருவாங்க? தேர்ஸ்டேன்னு சொன்னீங்க. வெனஸ்டேவா? தேர்ஸ்டே. தேர்ஸ்டேவா? ஓகே, வியாழன் அன்னைக்கு வாழ்வழி திட்டம். வியாழனுக்கு அப்புறம் தான் வெள்ளி. அடுத்து 1999 நமக்கு அதுக்கு அது ஒண்ணு வாழ்வழி. கண்ணொளினா 2009. அந்த 2 0 ஸ்பெக்ஸா எடுத்துக்கோங்க. 2 கண் 2 0 வரணும், 1 9 வரணும். வாழ்வழி கண்ணொளி தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நேத்தே பார்த்துட்டோம். சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2012. ஓகேங்களா? ஆனா இப்போதைக்கு எக்ஸாம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை வச்சுதான் இந்த சிஎம் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸே கேட்கறாங்க. 2009 ஆன்சர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணது 2012 தான். ஆனா அது கலைஞர் காப்பீடுன்னு சொல்லி 2009 மாத்தி கேட்கறாங்க. பாத்துக்கோங்க கொஸ்டின். ஜான்ல தொடங்கினாங்க. இது எவ்வளவு வருமானம் வரும் அந்த கதையெல்லாம் நமக்கு வேணும். 1,20,000 ரூபாய். 2012 எந்த ஸ்கீமோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க? பிஎம்ஜேயோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. என்ன கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க? யுனைடெட் இந்தியா. இந்தியால எவ்வளவு ட்ரீட்மெண்ட், எத்தனை டிசீஸ்க்கு பார்க்கலாம், எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு? ஹாஸ்பிட்டல் வந்து 13,000. ஓகே, 1300 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, டிசீஸுக்கு பார்க்கலாம். 13,000 ஹாஸ்பிட்டல்ல நமக்கு செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல 1,090 தான் பாக்குறாங்க. 5 lakh வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு பர் ஆனம்க்கு கொடுப்பாங்க. அங்க பிஎம்ஜேயோட மெர்ஜ் ஆனது 2018 செப்டம்பர் 23. என்ன பிளேஸ்ல தொடங்கினாங்க அந்த திட்டம்? ஜார்க்கண்ட். ஓகே, இப்ப புதுசா தமிழ்நாட்டுல அப்டேட் பண்ணது நமக்கு புலம்பெயர்ந்தவர்கள், மைக்ரண்ட் பீப்புளும் வந்து உள்ள பெனிஃபிஷியர்ஸா இருக்கலாம். ஆதரவற்றவர்கள், ஓகே, அவங்களும் வந்து உள்ள பெனிஃபிஷியர்ஸா இருக்கலாம். அந்த வெளிநாடு, நம்ம இலங்கை, எல்லாருமே வந்து இதுல பெனிஃபிஷியர்ஸா இருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது அப்படின்னா கொரோனா டைம்ல என்னென்னலாம் டிசீஸ் வந்து புதுசா ஸ்ப்ரெட் ஆச்சோ அது எல்லாத்தையுமே இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ஓல்டேஜ் பீப்புளுக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. எப்ப தொடங்குனாங்க? October 2024. 2024 அக்டோபர் 29 தொடங்கும். ஜூலை, செப்டம்பர், அக்டோபர். ஜூலைல கலைஞர் காப்பீடு ஜூலை 23. செப்டம்பர் 23 நம்ம பிஎம் உடைய காப்பீடு. ஓகே, அக்டோபர் 29 2024 70+ இருக்கவங்களுக்கான ஸ்கீம்ஸ். ஆரோக்கிய மந்தன் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. டெலி அவார்டு எப்ப கொடுத்தாங்க? டெலிமெடிசின்கான அவார்டு தமிழ்நாட்டுக்கு 2022. ஆரோக்கிய மந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 2023 பிஎம்ஜே திட்டத்தை சிறப்பா செயல்படுத்தினதுக்காக தமிழ்நாடுக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. 2024 ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது ஹெல்த் ரிலேட்டடா இருக்கிறது. என்ன அவார்டு? யூஎன் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு யூஎன்ல கொடுத்திருந்திருப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம் வந்து சிறப்பா செயல்படுத்திருக்காங்க. அப்ப மெடிசின் ரிலேட்டடா அப்படியே ரிலேட் பண்ணிக்கலாமா? இ சஞ்சீவினி அவார்டு வந்து 2022 தமிழ்நாடு டெலிமெடிசின்காக. 2023 ஆரோக்கிய மந்தன் அவார்டு பிஎம்ஜேயை சிறப்பா செயல்படுத்தினதுக்காக. 2024 மக்களை தேடி மருத்துவம் அதை சிறப்பா செயல்படுத்தினதுக்காக யுனைடெட் நேஷனோட டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு கொடுத்தாங்க. அது இன்னொரு அவார்டும் இருக்கும், எக்ஸல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு கொடுத்தது பாப்புலேஷனை வந்து சிறப்பா கட்டுப்படுத்தினதுக்காக 2022. ஓகேவா? 2 குழந்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் 2 குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணதுனால எக்ஸலன்ஸ் அவார்டு. ஓகேவா? எக்ஸல் அவார்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக தாய்லாந்துல கொடுத்தாங்க.
ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சிறப்பா செயல்படுத்தினதுக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. என்ன அவார்ட்? காயக்கல்ப் அவார்ட். ஓகே. ஏபிடிஎம் திட்டம் எப்பங்க? 20 to 21 sir. 20 to 21 அதாவது 2020 இருந்து 2021. ஏபிடிஎம்னா ஆயுஷ்மன் ஹெல்த் டிஜிட்டல் மிஷன். இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து இன்னுயிர் காப்போம் திட்டம் இல்லாட்டி நம்மை காக்கும் 48 எந்த வருஷம் தொடங்குனாங்க? நவம்பர் 18 21. 21. ஓகே, டிசம்பர் 18 2021. ஹெல்த் உயிர்னு இருக்கா, அப்ப ஒரு உயிர் தான் இருக்கு. 2021. எமர்ஜென்சி 108 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் தான் எமர்ஜென்சி வரும் அடிக்கடி. அப்ப டிசம்பர் 18 108 பதிலாக 18 ஒரு உயிர் இருக்கு, அதனால 2021. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? செங்கல்பட்டு செங்கல்பட்டு. யார் வந்து காப்பாத்துவா? மேல்மருவத்தூர். எவ்வளோ டேஸ் வந்து 2 days தான். இதுல ஒரு அவார்ட் கூட கொடுக்குறாங்களா, ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? நட்கருணை விருதுன்னு கொடுப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை பார்த்து அவங்களுக்கும் காசு தருவாங்க தானே சார்? 5,000 தருவாங்க. ஓகேங்களா, 5,000 அமௌண்ட் தருவாங்க. நட்கருணை விருதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த கடவுள் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியும் ஒன்று நீங்க ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. அப்படியாவது கருணை வரட்டும்னா அந்த ஸ்கீம். மருத்துவமனை கட்டணம் இல்லாம 48 ஹவர்ஸுக்கு. எதுக்கு கீழே? அந்த பிஎம்ஜேக்கு கீழே தான் இது. ஓகேவா? 2 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் தொடங்கினது 1 lakhக்கு தான் தொடங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 lakh வந்து போன பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதே ஸ்கீமை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்க எவ்வளவு நாள் ஃபாலோ பண்றாங்க? 1.5 ஒரு நாள். 1 week sir. 7 days. ஓகேங்களா, 7 நாளுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா கண்டினியூ பண்ணிக்கலாம். 2 lakh அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்ல வேணும்னா நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளவு சிகிச்சை முறைகள் கொடுக்குறாங்க? நம்ம அங்க பிஎம்ஜேல 1090 பார்த்தோம். அங்க இந்தியாவுக்கு 1300 13,000 பார்த்தோம். இங்க அந்த 18 அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா 81. ஓகேங்களா, 1881 மாறும். அப்ப 81 சிகிச்சை முறைகளுக்கு நம்ம இலவசமா பார்த்துக்கலாம். ஓகே, 2 days. 108 108 எப்ப ஆரம்பிச்சாங்க? 2008. 2008. அப்போ வந்து சென்ட்ரலோடைய ஹெல்த் மினிஸ்டரா வந்து நம்ம இப்ப இருக்க அன்புமணி ராமதாஸ் அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய பிளான் தான் இது. ஓகேவா, 108 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது. இங்க தமிழ்நாட்டுல சிஎம்மா இருந்தது கலைஞருடைய ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா, அப்ப 108ங்கிறது 2008 கொண்டு வந்தாங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. மனித உயிரிழப்புகளை தடுக்கிறது அப்படிங்கிறது அதோடைய நோக்கம். ஓகே, தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் போன குரூப் 4ல கேட்டாங்களா? 2024ல கேட்கலையா? 2024ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? ஓகே, இப்படி கேட்டா தெரியாது. ஜிகாவோட வந்து எவ்வளவு வருஷம் டைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. 7 years 8 years அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். இந்த கொஸ்டின் போன குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பாருங்க. நகர்ப்புற ஏழைகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இணையான ஒரு மருத்துவ சுகாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜிகானா ஜப்பான். ஜப்பான். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனலா? கூட்டுறவு முகமை. பாதி தமிழ் பாதி இங்கிலீஷா இருக்கு. ஜப்பான் இன்டர்நேஷனல். அதுதான் ஜிகா. 7 yearsக்கு தான் நம்ம சைன் பண்ணோம். 2016ல சைன் பண்ணி இப்போ எவ்வளவு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்? 8 yearsக்கு மாத்திட்டோம். இதை வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. ஓகே, இது என்ன பண்ணும்? நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்பவுமே 2 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்த் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இது ரெண்டுமே யாரை டிபெண்ட் பண்ணியிருப்போம்? யார்கிட்ட நம்ம வந்து ஐடியாஸ்ல இருந்து ஹெல்ப் கேட்போம் அப்படின்னா ஜப்பான் தான் கேட்போம்.
ட்ரெயினுக்கு. இப்போ ட்ரெயின்னாலும் ஜப்பான் தான், ஹெல்த்னாலும் ஜப்பான் தான். 2024 வரைக்கும் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 8 வருஷத்துக்கு இருக்கு ஜிகாவோட. மக்களை தேடி மருத்துவம் நீங்க கஷ்டப்பட வேணாம், நாங்களே உங்களை தேடி கொண்டு வந்துறோம் அப்படின்னு 2021ல சமணப்பள்ளி கிராமம் கிருஷ்ணகிரியில கொண்டு வந்தாங்க இந்த திட்டம். எதுக்காக? கம்யூனிகபிள் டிசீஸ். நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே, நான் கம்யூனிகபிள் நம்ம தொற்றா நோய்கள்னா இன்னும் நம்ம சுகர், பிபி இதெல்லாமே எந்த ஏஜுக்கு மேல 45+ இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை நம்ம பர்த் டிஃபெக்டும் கண்டுபிடிச்சவங்க சொல்லுவாங்க சுகர், பிபி இது எல்லாமே. இதே தான் நம்ம வருமான் காப்போம் பார்த்தோம் 2006, அதனுடைய ஒரு வெர்ஷன் தான் இது. என்ன பிசியோ தெரப்பியும் இருக்கா அதுல? இருக்கு இருக்கு. அதுதான் இயன்முறை மருத்துவம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல பாருங்க, இயன்முறை மருத்துவ சேவை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிசியோதெரப்பி இதுல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிறுநீரக நோய்கள், அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ் சொல்லிட்டாங்க. அடுத்து டிஃபெக்ட்ஸ் அட் பர்த், பிறவி குறைபாடுகளும் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கான டேப்லெட்ஸ்ல இருந்து ஹெல்த் சர்வீஸ் எல்லாமே வீட்டுக்கே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க 2021 ஆகஸ்ட் 5 கிருஷ்ணகிரியில். இதுக்குதான் நமக்கு யுனைடெட் ஏஜென்சி என்னது இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டா இப்போ வாங்கணும் இந்த அவார்ட் 24. நெக்ஸ்ட் வந்து இதயம் காப்போம் திட்டம். ஆறுயிர் காப்போம்னு ஒரு திட்டம் இருக்கா சார்? பேஜ் ஸ்க்ரால் ஆகல சார். இல்லைங்க, அது இன்னும் அந்த ஸ்கீமே போகல. நான் அது வேற ஸ்கீம் தான் கேட்குறேன். ஆறுயிர் காப்போம் திட்டம் ஒன்று இருக்கா? இருக்கு சார், ஆனா இயர் தெரியலையே. ஆறுயிர்ல என்ன நம்பர் இருக்கு? 6. ஓகே, ஜூலை 6 2000. எவ்வளவு நாள் இருக்கு? ஹார்ட் எப்போ துடிக்கணும்? எவ்வளவு மணி நேரம் துடிக்கணும்? 24 hours. 24. ஓகே, ஆறுயிர் திட்டம்னா ஜூலை 6 2024. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறுயிர் காப்போம்ல என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்களா? அடிப்படை உயிர் பயிற்சி. அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சி. ஓகே, அது என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? சிபிஆரா? சிபிடி. சிபிஆரா? பிசிஆரா? சிபிஆரா? சிபிஆர். சிபிஆர்னா ஹார்ட் ரிலேட்டடா சும்மா எனக்கு வந்து கேட்டா என்ன பண்றது? கேட்கல. இல்ல நான் என்ன சொல்லுவேன்? கார்டியோ பல்மனரி. ஓகே, கார்டியோ பல்மனரி. போய் பார்த்துட்டேன். கார்டியோ பல்மனரி ரிசசிடேஷன் சார். ரிசசிடேஷன். ஓகே, ஸ்கிரீன் ஷோ ஆகல. ஓகே, கார்டியோ பல்மனரி ரிசசிடேஷன். ஓகே, அப்படின்னா என்னது? கார்டியோன்னு என்னங்க? இருதய பல்மனரினா பல்மனரி வால்வ் இருக்குல்ல? இல்ல, பல்மனரினா என்னன்னு கேக்குறேன். லங்ஸ் சார். லங்ஸ். இப்ப புரியுதா? அப்ப நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா கார்டியோவும் இருக்கணும், பல்மனரியும் இருக்கணும். அதுதான் சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரிசசிடேஷன். அதுக்குதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ப்ரெஷர் கொடுக்கறது ஹார்ட்டுக்கு, அதுக்கப்புறம் காத்து மூச்சை கொடுப்பாங்களா, ஆக்சிஜன் சப்ளை. அப்ப இது ரெண்டும் ஒண்ணா இருந்தாதான் நமக்கு உயிர் வாழ முடியும். அதுதான் ஆறுயிர் காப்போம் திட்டம். ஓகேவா?
6 உயிர் காப்போம் திட்டம்னா அந்த 6 இங்க டேட் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 ஹவர்ஸ் வந்து ஹார்ட் இருக்கணும், பம்ப் ஆகணும். அதனாலதான் 2024. ஓகேவா? ஓகே, 24 ஹவர்ஸ் இருக்கணும்னு சொல்லியாச்சா? அப்ப 24 ஹவர் இல்லாம 23 ஹவர்ஸ் துடிச்சதுன்னா என்ன ஆகும்? இதயம் காப்போம். இதயம் காப்போம் திட்டம். ஓகேவா? நம்ம சூன் அப்படின்னா வேகமா இறந்துருவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 27, 2023 அதுதான் வந்து இதயம் காப்போம் திட்டம். 6 உயிர் காப்போம்னா 24, 6 உயிர் 24 ஹவர்ஸ் வந்து இருக்கணும். இங்க வந்து ஜூன் 27, 23 ஹவர்ஸ் தான் இருந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க கோயம்புத்தூர்ல தான் இந்த திட்டம் தொடங்கினாங்க, இதய நோயினால உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக. ஓகேவா? அதுல வந்து நமக்கு சிபிஆர் ட்ரைனிங் கொடுப்பாங்க டாக்டர்ஸ் மூலியமா. இதுல அதுக்கு ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு உண்டான மெடிசின் தருவாங்க. அதுதான் இதயம் காப்போம் திட்டம். ஓகேவா? அடுத்து இன்னொரு திட்டம் இருக்கு, மேல இருக்கு இந்த திட்டம், முன்னாடி பேஜ்ல. ஓகே, சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம். ஓகேவா? அதே 23 தான், இதயம்னாலும் 23 தான், சிறுநீரகம்னாலும் 23 தான். ஜூலை 10ல வந்து இந்த திட்டம் தொடங்கும். இது எங்க? சேலம். நம்ம கிட்னி தான் சேல் பண்ணுவாங்களா, அதனால சேல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கிட்னியை சேல் பண்ணதுனால சிறுநீரகம் வந்துச்சுன்னா நம்ம சேலம். அப்ப சிறுநீரக செயலிழப்ப இனிஷியல் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு அதை என்ன பண்றது, அது அவங்களுக்கான மெடிசின்ஸ்ல இருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது. 30+ இருக்கு அவங்களுக்கு. ஓகேவா? பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மூலியமா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஓகேவா? அதுதான் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம்னு சொல்றாங்க. 24. இது எதுக்காக தொடங்குனது? ஒர்க்கர்ஸுக்காக தொடங்கும். இல்ல என்ன ரீசன்? ஒர்க் பண்றோம். தேடி மருத்துவம். ஓகே, மக்களை தேடி மருத்துவம்ல எல்லாரையுமே ரீச் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. ஓகேவா? 100% கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒர்க்ஸுக்கு போறவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களையும் ரீச் பண்ணணும், யாருமே வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த நோக்கத்துக்காக தொடங்கினதுதான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம். அப்போ மக்களை தேடி மருத்துவத்தோடைய ஒரு பார்ட்டு தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் 100% நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல, அதனால தொடங்கப்பட்ட திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024 Jan 9 பொங்கலுக்கு முன்னாடி என்ன பண்ணும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துடணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா இருக்கிற திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டா, அப்ப அங்க திருவள்ளூர்ல தொடங்கினாங்க. இதுவும் எதுக்குதான், தொற்றா நோய்கள் தான். டிஃபரன்ஸ் எல்லாம் பெருசா ஒன்றும் இருக்காது, மக்களை தேடி இருக்கும், ரெண்டும் ஒரே ஸ்கீம் தான். நடப்போம் நலம் பெறுவோம். இந்த வருஷம் நடப்போம் நலம் பெறுவோம் அப்படியே நவம்பர் 4. ஓகே, 4 பேரோட நவம்பர் நடப்போம் நலம் பெறுவோம் 2023 தான். அப்ப பாருங்களேன், நடந்தா எதுக்கு நல்லது, ஹார்ட் அண்ட் கிட்னி நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதயம் காப்போமும் 23 தான், கிட்னியும் 23 தான், நடக்கிறதும் 23 தான். ஓகேவா? எப்ப சண்டேல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் நமக்கு 8 கிலோமீட்டர்ஸுக்கு நடைபாதை அமைச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து மனம் திட்டம். மனம்னு என்னங்க, டிவிஷன் ஏதாவது இருக்கா? நல்லாதரவு மன்றம். ஓகே, நல்ல ஆதரவு மன்றம்னு சொல்றாங்க. அதுதான் மனம். அந்த வேர்டிங்ஸ்லயே பாருங்க, எம்ங்கிறது கேப்ஸ்ல இருக்கு, ஏங்கிறது ஸ்மால்ல இருக்கும், என்னங்கிறது கேப்ஸ், ஏஎம்ங்கிறது ஸ்மால்ல இருக்கும்.
அது ஏன் சும்மா அப்படிலாம் எழுதல, மனநல நல்லாதரவு மன்றம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம், அந்த அப்ரிவேஷன் கொண்டு வரதான் எழுதியிருக்காங்க. இது என்ன நம்பர்? இந்த திட்டத்துக்கான நம்பர் 14416. 14416. 14417. 16. ஓகேங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் 14417. மனம் திட்டம் யாருக்காக? 2022ல நம்ம மெடிக்கல் காலேஜ்ல இருக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநலத்தை பாதுகாக்கிறது. ஏன்னா இந்த 22 பீரியட்ல நிறைய சூசைட் அட்டம் பண்ணிருந்தாங்க. கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய சூசைட் வந்து அதிகமா இருந்திருக்கும். அதனால இந்த திட்டம் வந்து தொடங்கினது, மனம் திட்டம் அப்படிங்கிறது. இது இன்னொரு திட்டம் இருக்கும், என்னது? இந்த மனம் திட்டத்தோடைய ஒரு பார்ட். படிச்சது இல்லையா? ஓகே, இதே மாதிரி மனம் நலத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஸ்கீம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு குரூப்ல போட்டு விடுங்க. மக்களை தேடி ஆய்வகம் உங்களோடு மனநல சேவை திட்டமா மனநல 2022ல சேவை திட்டம் October 27, 2022ல தொடங்கி இருப்பாங்க. இதனுடைய ஒரு பார்ட்னு கூட வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரியான திட்டம் தான். அது ஜென்ரலா வந்து மக்களுக்காக தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு ஜிஹெச்லயும் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லயும் உங்களோட மனநலம் சேவை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கான நம்பர் 14416 தான். ஓகே, எல்லாம் காமன் நம்பர் தான். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் தான் 14417. அது வந்து உங்களோட மனம் நல சேவை. இது வந்து மனம் திட்டம். மனம்னா மனநல்லாதரவு மன்றம். ஓகே, மக்களை தேடி ஆய்வகம் February 5. நமக்கு February தானே சயின்ஸ் டே, அதனால அந்த சயின்ஸ் ரிலேட்டடா இருக்க லேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. February 5, 2024ல எங்க தொடங்குனாங்க? நாகர்கோவில், கன்னியாகுமரியா? நீங்க ரொம்ப தொலைவெல்லாம் போக வேணாம், பக்கத்திலேயே உங்களுக்கு எல்லா சேவையும் ஆய்வக சேவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லைவிலை கிராமம்ல தொடங்கினாங்க, கன்னியாகுமரியில. ஓகே, நம்ம அதுவே ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆப்போசிட்டா பக்கத்திலேயே கிடைக்கும்னு எங்க வச்சிருக்காங்க? மக்களை தேடி ஆய்வகம் கன்னியாகுமரியில வச்சிருக்காங்க. தொலைவு அப்படிங்கிறது தொல்லைவிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லயே உங்களுக்கு 63 நமக்கு அந்த லெபார்டரிஸ்ல கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் இங்கேயே கிடைக்கும். 63 சேவைகள், அப்படியே பாதிக்கு பாதி 6, 3ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதம் பாதுகாப்பு ஜூலை 15, 2024. ஓகே, July 15, 2024. July 15 யாருடைய பர்த்டே? காமராஜர். காமராஜருடைய birthday. இதயம் காப்போம் திட்டம் இந்த வருஷம் 23. 2023. 23. அந்த சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம் July 10. 2023. 2023, June 27. ஆறுயிர் காப்போம் July 6, 2024. 2024. அடுத்து பாதம் பாதுகாப்போம் திட்டம் July 15, 2024. இதுலயே 2 ஸ்கீம் தொடர்ந்திருப்பாங்க. காலை உணவு திட்டம் விரிவாக்கமும் July 13ல நடந்திருக்கும். அது 2 நாள் கழிச்சு பாதம் பாதுகாப்பும் திட்டம் சென்னையில தான். எது நமக்கு சுகர்னால என்ன ஆகுது, நிறைய அந்த பாதங்கள் கால் இழப்பு ஏற்படுது. அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த கால் இழப்பை தடுக்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். எது பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தே பாது. இந்த 4 ஸ்கீமும் ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதயம் காப்போம் ஜூன்ல வருது, அதுக்கப்புறம் சிறுநீரகம் ஜூலை, அதுக்கப்புறம் 24ல ஆரோக்கிய காப்போம் திட்டம். நடப்போம் நலம் பெறுவோம் எப்ப? November 4, 23. November 4, 2023. நடந்தா ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் நல்லதான். நீதி கட்சியோட இதயம் யாருங்க? நடேசன். அப்ப அதுவும் நடக்கிறது தானே. அந்த இதயமும்
இந்த நடக்கிறதும் அங்கேயும் ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்ப நீதி கட்சியோட இதயம் நடேசன். ஓகே, தமிழ்நாடுடைய ஸ்கீம்ஸ் அவ்வளவுதான். தடுப்பூசி திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுல எப்ப தடுப்பூசி, இந்தியாவோட தடுப்பூசி திட்டம் 1978. WHO ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க ஒரு இயர் 1978. அதுதானே மெடிக்கல் நமக்கு அந்த டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஷெட்யூல், வேக்சினேஷன் ஷெட்யூல் வந்து 1978 ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா, 8 நோய்களை தடுக்கிறதுக்கு 6 தடுப்பூசி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன தடுப்பூசி திட்டங்கள் நமக்கு ஸ்பெஷல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நம்ம தனியாவே பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து போலியோ வேக்சின். தமிழ்நாட்டுல எப்போ போலியோ இல்ல? 2011 2004. ஓகேவா, எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க WHO? 2014 சொல்லியிருந்திருப்பாங்க. டைப் 2 வந்து கிடையாது, டைப் 1 வந்து ஒழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, தீவிர பல்ஸ் போலியோ, இது வந்து ஸ்பெஷல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ் நம்ம தொடங்குனது. அடுத்து மிஷன் இந்திரா தனுஷ் தெரியும், 2014. எந்த வயசு குழந்தைங்களுக்கு? 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் உமன்ஸுக்கும் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். ஓகே, அடுத்து PCV, நிமோனியா கான்ஜுகேட்டட் வேக்சின் சொல்லுவாங்க. அப்ப நிமோனியா கான்ஜுகேட்டட் வேக்சின் நம்ம இது படிச்சிருப்போம்ல சயின்ஸ்ல, யாரு கண்டுபிடிச்சாங்க? நிமோனியாக்கு வேக்சின் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேக்குறீங்களா? BCG படிச்சிருப்போம்ல. ஆமா, சரி, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எட்வர்ட் 2 ஜென்னரா பேர் சார்? இருப்பாங்க. அவர் வந்து பெரிய ஸ்மால் பாக்ஸ். நான் கேட்கறது BCG. 2 பேர் இருப்பாங்க, ஜெர்மன் ஒன்று, பிரெஞ்சு ஒன்று. சரி, கண்டுபிடிச்ச குரூப்ல போட்டுடுங்க. இது வந்து PCV, நிமோனியா கான்ஜுகேட்டட் வேக்சின். பிறந்த குழந்தைங்களுக்கு 6 வாரத்துல இருந்து 14 வாரம் 9 மாதம் கொடுக்குற வேக்சினேஷன். இதெல்லாம் ஸ்பெஷல் வேக்சினேஷன். அடுத்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த சுகாதார பணியாளர்களுக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு வேக்சினேஷன் ஹெப்பாட்டிட்டிஸ் B. அவங்களுக்கு தான் இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் ஆகும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஏன்னா வந்து பேஷண்ட்ஸ் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் B வேக்சின் போட்டுட்டு தான் அவங்க வந்து ஒவ்வொரு பீரியடுக்கு இடையில வந்து வேக்சினேஷன் அவங்க எடுத்துக்குவாங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வேக்சினேஷன், ரொம்ப பெரிய மாஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் என்ன கண்டக்ட் பண்ணுவோம் நம்ம? COVID-19 வேக்சினேஷன். ஓகே, 2021 தமிழ்நாட்டில் 99% நம்ம வேக்சினேஷன் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. எந்த திட்டம் மூலியமா? மிஷன் இந்திரா தனுஷ். ஓகேங்களா, 2014 தொடங்குனது. இப்போ எத்தனாவது ஃபேஸ் போயிட்டு இருக்கு? 5. ஓகேவா, 5th ஃபேஸ் வந்து போயிட்டு இருக்கு மிஷன் இந்திரா தனுஷ். ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுடைய நேஷனல் ஹெல்த் பாலிசி எப்பப்பெல்லாம் கொண்டு வந்தான்னு தெரிஞ்சுக்கோங்க. 1983 ஒன்று, 2002 ஒன்று, கடைசியா கொண்டு வந்தாதான் நமக்கு முக்கியம் 2017. ஓகேவா, 17 நிறைய ஸ்கீம்ஸ் வருது இல்ல, பிரெக்னன்சி ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே. PMMUY, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, லஷ்யா திட்டம் 2017. அதுக்கப்புறம் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் 2017. நேஷனல் ஹெல்த் பாலிசி, ரீசெண்டான ஹெல்த் பாலிசி 2017. ஓகேவா, இது நம்ம கடைசியா 2-3 டாபிக் முடிச்சுட்டு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுவோம். இப்போ சொன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேவா, அதனால என்னென்ன ஸ்கீம் எந்தெந்த வருஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேல 2017 என்னென்ன வருதுங்கிறத ரிலேட் பண்ணிக்கலாம். 1994 பார்த்த மாதிரி. தோட்டா ஆக்ட் எப்போ பார்த்தோம்? 1994. பாப்புலேஷன் ஆக்ட் 48. அமெண்ட்மெண்ட் 1994. 8 கண்ட்ரோல் தமிழ்நாடு சொசைட்டி 1994. PCPNDT ஆக்ட் 1994. 1994. சரி, அடுத்து நமக்கு ஹெல்த் பாலிசி, கடைசி ஹெல்த் பாலிசி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில டேட்டா மட்டும் படிச்சா போதும். நம்ம TB எப்ப இலக்கு வச்சிருக்கோம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு? 25. ஓகே, நம்ம கண் பார்வையற்றோருடைய எண்ணிக்கை 0.25 குறைக்கணும்னு சொல்றாங்க 1000க்கு.
அதே மாதிரி அந்த 25ங்கிறது ரிலேட்டடா இருக்கு. ஹெச்ஐவி எய்ட்ஸை 90-90-90 ரேஷியோல வந்து ரெடியூஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கேன்சரும் சுகர் பேஷண்ட்ஸும் 25% அளவுக்கு 25க்குள்ள குறைக்கணும். தொழுநோய் 2027. 27, லெப்ரோசி வந்து 2027. நமக்கு யானைக்கால் நோய் ஃபிலேரியா 40 years. 27 தான். ஓகேவா? 27. காலும் தோளும் 7. ஓகேவா? யானைக்கால் 27, தொழுநோய் 2027. அதுக்கப்புறம் அந்த 7ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. காடு தோழி 7. நக்சலைட்ஸ் எப்ப ஒழிக்கணும்னு இலக்கு வச்சிருக்கோம்? 2030. 20 2026. ஓகே, 2026 அடுத்த வருஷம் மார்ச் 31க்குள்ள நக்சலைட்ஸை ஒழிக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சிருக்கோம். அதுக்கான ஒரு ஆப்ரேஷன் ஒன்று இந்தியால நடந்துட்டு இருக்கு. இந்த ஆப்ரேஷன் Black Forest. பிளாக் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? பிளாக் ஃபாரஸ்ட் ஆப்ரேஷன் மூலியமா 2026 மார்ச் 31க்குள்ள நக்சலைட்ஸை ஒழிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் இந்தியா வச்சிருக்கோம். இந்த மாதிரி டார்கெட்ஸ் எல்லாம் அப்பப்போ பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இது எய்ட்ஸ் ஸ்டேட் சொசைட்டி எப்போ பார்த்தோம்? கண்ட்ரோல் சொசைட்டி 94. 1994. ஓகே. நேஷனல் லெப்ரோசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எப்போ? 1954 sir. 54. நேஷனல் லெப்ரோசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 1954. தொழுநோய் ஒழிக்கிறது எப்போ இலக்கு வச்சிருக்கோம்? 2027. 27 எவ்வளோ? 54. அப்படி ரிலேட் பண்ணிக்கலாமா? தொழுநோய் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2027 இலக்கு. அதுக்கான கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எப்போன்னா 1954. அந்த 27 தான் 54ன்னு ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேஷனல் ஃபிலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 55 sir. 55. ஓகேவா? யானைக்கால் ஒரே மாதிரி இருக்கும்ல, அந்த 5 ஒரே மாதிரி இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் பாக்ஸ் எராடிக்ஷன் ப்ரோக்ராம், நம்ம பெரியம்மை தடுப்பு திட்டம் வந்து இந்தியால 1962. அதுக்கப்புறம் மலேரியா ஒழிப்பு திட்டம் 58. ஓகே, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மலேரியானா 58, ஃபிலேரியானா 5. 55, ஃபிலேரியா 55. 55 யானைக்கால் நோய் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேரியா 58, ஸ்மால் பாக்ஸ் 62. ஸ்மால் பாக்ஸும் சைனா வாரும் எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. அவங்க தானே பயோ வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயோ வார் ஸ்மால் பாக்ஸை எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. 1962. லெப்ரோசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 54. அந்த 27 54ன்னு எடுத்துக்கோங்க. தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் 2007. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 52. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தேசியம் அதுவும் 52. 1992. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம்னா 52, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுனா 92, எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டின்னு கேட்டாங்கன்னா 94. ஃபிலேரியா எப்ப? 55 sir. 55. ஸ்மால் பாக்ஸ் 62 sir. 62. மலேரியா 58. 58. லெப்ரோசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் 54. தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 54. ஃபிலேரியா 55. நம்ம ஒரே மாதிரி இருக்கணும், யானைக்கால் நோய். ஸ்மால் பாக்ஸ்ங்கிறது சைனா வாரப்ப 1962. அதுக்கப்புறம் வந்து மலேரியா திட்டம் 58. ஓகேவா? மலேரியா கூட தான் ஃபைட் பண்றோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 58 ஃபைட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பக்குள்ள ஃபைட் பண்ணி அதை ஒழிக்கணும் மலேரியாவை?
இந்தியா டார்கெட் வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வியா. 2025 தாங்க, இப்பதாங்க பார்த்தோம் இல்லையா? அதுவும் 2025 தான். காச நோயும் 25 தான், மலேரியாவும் 25 தான் வச்சிருக்காங்க. அப்போ மலேரியாவை ஃபைட் பண்ணி ஒழிக்கணும் 58, ஃபிலேரியானா 55, ஸ்மால் பாக்ஸ் எராடிக்ஷன் 62, லெப்ரோசி வந்து 54, நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இப்போ 82. 92, Sorry, நேஷனல் 92. ஃபேமிலி பிளானிங்னா 52, எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னா 92, தேசிய புகையிலை கட்டுப்பாடுனா 2007. 2007, தமிழ்நாட்டுல மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம்னா 1994. 94. 2025 என்ன இருக்கணும், டிஎஃப்ஆர் ரேட் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2.1 அல்லது அதுக்கு கீழே வந்து குறைக்கிறதா நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். இது மாதிரி நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 70 இயர்ஸா மாற்றணும். இதுல இவ்வளவு ரொம்ப டெப்தா மாட்டோம். ஹெல்த் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. 2017. முதல் பாலிசி 83, ரெண்டாவது பாலிசி 2002, தேர்ட் பாலிசி 2017. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே 25 வரும். எது இந்த டார்கெட்ஸ்ல சொல்லாது. உங்களுடைய ஹெல்த் அண்ட் சானிடைசேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இதை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு 1 day கூட டைம் எடுக்காது. 1 hourலயே இந்த டாபிக் முடிச்சிடலாம். மறுபடியும் ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? பாதம் பாதுகாப்பு அமைப்பு July 15, 2024. ஜூலை 15, 2024. காமராஜர் நடந்தே போவார். நடந்தா என்ன, எதுக்கு நல்லது? ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் நல்லது. அப்ப ஹார்ட் தான் ஃபர்ஸ்ட். 2022 ஜூன் 27. சீர்மிகு சிறுநீரகம் அதாவது சிறுநீரகம் காப்பீடு ஜூலை 10, 2023. நடக்கிறது நவம்பர் 4. நவம்பர் நவம்பர் 4, 2023. ஆரோக்கிய காப்போம் ஜூலை 6, ஜூலை 6, 2024. 24. மக்களை தேடி ஆய்வகம் சயின்ஸ் ரிலேட்டடா ஞாபகம் வச்சுக்கணும். February 5, 2024. February 5, 2024. நம்மளுடைய வேக்சினேஷன் ஷெட்யூல் எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க? WHO 1978. மிஷன் இந்திரா தனுஷ் எந்த வயசு குழந்தைங்களுக்கு? 2 வயசு. 2 வயசு. 2 years. மனம் திட்டம் டிசம்பர் 22, 2022. உங்களோட மனநல சேவை மனநல சேவை அதுவும் 22 தான். அக்டோபர் 27. தொழிலாளர்களை தேடி பொங்கல் லீவுக்கு போயிடுவாங்க. அப்ப அதுக்குள்ள அவங்களை கண்டுபிடிக்கணும். ஜான் 9. இன்னொன்னு தொழிலாளர்களை தேடி யாரு போனாரு? காந்தி போனாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் 9 தானே வந்திருப்பாரு அவரு. பாரதிய என்னது பிரவாசிய பாரதி தேவா, பாரதிய பிரவாசி தேவா. பிரவாசின்னு வெளிநாடு வாழ் இந்திய தினம். ஓகே, வெளிநாடு வாழ் இந்தியர்கள். பிரவாசினா சார் அங்கங்க பிரயாணம் போறோம். அததான் தமிழ்ல நம்ம கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சிருக்கோம், பிரவாசி அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து நமக்கு வேற என்ன இருக்கு? மக்களை தேடி மருத்துவம் இப்ப 2021. ஆகஸ்ட் 2021 சார். நீங்க கஷ்டப்பட வேணாம், நாங்களே உங்களுக்கு மெடிசன் கொண்டு வந்து வீட்லயே தரோம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 5, 2021. 102 எப்ப? கஷ்டத்தெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம். 102. ஓகேவா? ஒருத்தர் 2 பேரா மாறுறாங்களா, அதுதான் பிரெக்னன்சிக்கான ஹெல்ப் லைன். அதுதான் 102 கேட்பாங்களா?
24 hours கேட்பாங்க. 2024 உங்களுடைய கஷ்டத்தை நாங்க கேட்கிறோம். ஆகஸ்ட், ஓகேவா? 9 மாசமும் கேட்போம். ஆகஸ்ட் 19, ஓகேவா? அடுத்து 108 2008 இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. டிசம்பர் 18 2021. ஓகே, டிசம்பர் 18, 2021. எங்க தொடங்கினாங்க? மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு. Okay. ஆரோக்கிய மந்தன் அவார்ட் எந்த வருஷம்? 23. வச்சுக்கோங்க, மந்தமா இருக்க கூடாது, நடக்கணும், ஓகேவா? நிறைய ரிலேட் பண்ணலாம் போலயே. அடுத்து சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2012. January. மொழி காப்போம் 2009. 2009. வாழ்வழி திட்டம் 1999. 1999. வருமுன் காப்போம் திட்டம் 2006. மென்சுரல் ஹெல்த் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? 12th வரைக்கும் 2012. அந்த மெடிக்கல் வேஸ்ட்லாம் எங்க போகுது? Manual scavengers 2013. மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ். எம்ஆர்எம்பிஎஸ் ஆக்ட், சாரி ஸ்கீம் 1918. 1989. எப்ப இருந்து 18,000 ரூபாய் காசு தராங்க? 18,000 ரூபாய். ஓகே. அடுத்து தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. 1939. டாக்டர்ஸ் டே July 1. டெல் டே July 30. July 30. நமக்கு 12 months எப்ப மேட்டர்னிட்டி லீவ் கொண்டு வந்தது? இப்போதான் 24. 2021. 21. மேட்டர்னிட்டி பெனிஃபிட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013. 2017. மேட்டர்னிட்டி ஸ்கீம்ஸ் எல்லாமே 17 தானே பார்த்தோம். அந்த மாத்தி போடுறது மட்டும்தான் 16, 19. ஓகேங்களா? பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரித்வா அபியான் 16, ஆஸ்வாசன் தான் 19. இது எல்லாமே 17 தான். ரஷ்யா திட்டம் 2017, லக்ஸூரியஸா மாத்துறது ஹாஸ்பிட்டல். PMMBYனாலும் 17 தான். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அவங்களுக்கு, அமௌண்ட் தரது. 2010ல IGMSYயா இருந்துச்சு. ஓகேவா? இந்திரா காந்தி மாத்ரித்வா சயோக் யோஜனாவா இருந்துச்சு. 17ல பேர் மாறிடுச்சு. சுமன் திட்டம் 2019, சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஸ்வாசன் யோஜனா. எப்ப 9 monthsம் 9th டேட்ல போய் செக்அப் பண்றது? எந்த திட்டத்துல? ஆன்டிநேட்டல் கேர்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா மாத்தி போட்டு வச்சிடக்கூடாது. ஆன்டிநேட்டல் கேர்னு கேட்டாலும் PMSMA தான். ஓகே. 1 month 9 மாசமோ 9ஆம் தேதி வந்து செக்அப் பண்றது. குறைஞ்சது 4 செக்அப் ஆகுது இருக்கும். தமிழ்நாட்டில் 102, ஆகஸ்ட் 19, 2024ல குறைஞ்சது 5 செக்அப் ஆகுது இருக்கும். ராஷ்டிரிய கிஷோர் சஸ்திய காரியக்ரம் 2014. ஷோர் பார்த்தோம்ல, ஷோர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் 14 இருக்குன்னு. ஷார்ட்கட்டை மறந்தா என்ன பண்றது? ஆர்ஜி செகப்ப 2011. ஆர்ஜி செக்ல எனர்ஜி வருமா, எம்பவர்மெண்ட் வருமா? எம்பவர்மெண்ட். எனர்ஜின்னு போட்டு வச்சிடக்கூடாது. JSSKன்னா ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் 2011. JSY 2005. ஓகே. ரூரல் எவ்வளவு காசு தராங்க? 700. 7. ரத்த சோகை எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம். NFHSA சர்வே படி 57%. ஃபிலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இந்த வருஷம் Filaria சார் 55. அதே மாதிரி இருக்கும். 55. மலேரியா கூட என்ன பண்ணும்? 58. பண்ணணும்.
58. மலேரியா கூட தான் ஃபைட் பண்ணணும். ஃபிலேரியா ஒரே மாதிரி இருக்கும். யானைக்கால் நோய் 55. லெப்ரோசி ஆக்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அங்க 27 இங்க 54. 54. ஸ்மால் பாக்ஸ் எராடிக்ஷன் ப்ரோக்ராம் 62 சார் 62. ஒன்னாவது தப்பா சொல்லுங்க. அடுத்து தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 92. ஃபேமிலி பிளானிங் ஸ்கீம் கட்டுப்பாட்டு மையம் 94. 2007. 2017. 83. 80. ஓகே, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. மாத்தி சொல்றேன். 1939. கடைசியா கொண்டு வந்தாதான் 2017. எப்ப 2.1 இருக்கணும்னு சொன்னாங்க? 2017 டார்கெட் பண்ணாங்க. கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ன டேட்ல தொடங்கினாங்க? July 23, 2009. 2009. கண்ணொழி காப்போம் திட்டம் என்ன டேட்ல தொடங்கினாங்க? 2009. 3. எம்எஸ் ஆக்ட் எந்த வருஷம்? 2013. விசாகா கமிட்டி எந்த வருஷம்? அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லையே. கேக்கல சார் கேக்கல சார். விசாகா கமிட்டி எந்த வருஷம்? 17 சார். 2013. ஓகேவா? ஓகே. போஸ்ட் ஆக்ட் எந்த வருஷம்? 2013. ஓகே. விஷாகான்னு என்னது? அதே தானே போஸ்ட் ஆக்ட். ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் 10+ மெம்பர்ஸ் உமன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனில விஷாகா கமிட்டி உருவாக்கணும். எல்லா கம்பெனிஸ் ஆக்சுவல் ப்ரொசீஜர் அதுதான், அதை ஃபாலோ பண்றது இல்லை யாரும். அதுவங்க கிட்ட தான் நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணணும். விஷாகா கமிட்டி மூலியமா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் போகும், அவங்க என்கொயரி இங்கே பண்ணுவாங்க. ஓகே, இது சுப்ரீம் கோர்ட்டோடைய ரூல். நிர்பயா ஆக்ட் ஃபண்டு 2013. ரிலேட் ஆகுதா? எல்லாமே ஒரே வருஷம் தானே, எல்லாமே ஒரே ஸ்கீம் தான். ஆன்டி நேட்டல் கேர் எந்த வருஷம் திட்டம்? 2016. ஓகேவா? பிஎம்எஸ்எம்இன்னு பார்த்தோம்ல, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் 16. ஆன்டி நேட்டல் கேர்னா ஒவ்வொரு 9 மந்த்ஸுக்கு 9th டேட்டு நம்ம 4 டைம் செக் பண்றது. தொகுதி அளவுல வளைகாப்பு ICDS. ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் கொடுத்தது 2016. 2016. சானிடைசேஷன் ஸ்ட்ராட்டஜி 19 to 29. ஓகே. இன்னொரு ஸ்கீம், அந்த எம்எஸ் ஆக்ட்ல 2 மினிஸ்ட்ரி வரும். என்னென்ன மினிஸ்ட்ரி? சாரி, நமஸ்தே திட்டத்துல சமூகநலன் வரும் சார். அப்புறம் நகர்ப்புறம் வீட்டு வசதி, சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து அர்பன் அஃபேர்ஸ், நகர்ப்புற விவகாரத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறம். நமஸ்தே திட்டம் எந்த வருஷம்? 2022. திட்டம் 22. நமஸ்தே கீழே இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்களா? ஆமாம். பிஎம்ஜேக்கு கீழே கொடுக்குறாங்க. நமஸ்தே திட்டத்தோடைய எண்ட் இயர் எது? 25 to 26. ஓகே, 25 to 26 தான் அதோடைய திட்ட காலம். 22ல இருந்து 4 years 26 வரைக்கும். யாருக்காக தொடங்கப்பட்டது நமஸ்தே? தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்கள். ஜல் ஜீவன் திட்டம் வந்து நகர்ப்புறத்துல எப்ப தொடங்கினாங்க? 2021. அதனுடைய மோட்டோ ஒருத்தங்களுக்கு 55 லிட்டர் தண்ணி கொடுக்கறதும் ஹர்கர் ஜல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்கர், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜல் தண்ணி. எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அச்சீவ்? கோவா. கோவா. தமிழ்நாடு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஸ்டேட்ஸ் வந்து 100% ரீச் பண்ணிருக்கோம்? 11 states. வருஷத்துக்குள்ள 55 லிட்டர் தண்ணி கொடுக்கணும். 2024. 2024 55 liters.
ஐசிடிஎஸ் என்ன டேட்ல தொடங்குனது? October 2, அக்டோபர் 2. 1975. அக்டோபர் 2, 1975. இந்திரா தனுஷ் 2014. தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் இந்த வருஷம் 2013. 2013. NRH 2005. 5. அதுக்கு கீழே எவ்வளவு ஆஷா பணியாளர்கள் இருக்காங்க? 1000. ஓகே, சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக்கை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்வச் பாரத் மிஷன்ல டார்கெட் வச்சோம்? 2021. என்ன ஸ்வச் பாரத்? அர்பன். ஓகேங்களா, SBM2 வந்து அர்பன் நகர்ப்புறத்துல தான் இந்த இலக்கு வச்சோம். ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் 2021 தான் தொடங்கணும். ஸ்வச் பாரத் ரூரல் எப்ப தொடங்கணும்? 2 ரூரல் வந்து 2020ங்க, அர்பன் வந்து 2021. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்வச் பாரத் மிஷன்ல ODF ஸ்டேட்டஸ் வாங்கியிருப்போம். செகண்ட்ல ODF பிளஸ் வாங்கணும் அப்படிங்கறது டார்கெட் 2025க்குள்ள. அதோடைய இலக்கு நம்ம எக்ஸாக்டா SDG கோல்ல என்னது? 6.2. 6.2 ரீச் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். பண்ணிட்டோம். தனிநபர் கழிப்பறைகளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க சப்சிடி? 12,000. 12,000. ஓகே, ஸ்வச் பாரத் மிஷனுடைய டார்கெட் வருஷம் என்ன இயர் வச்சிருந்தோம்? 2019 சார். 2019 October 2 காந்தியோடைய 150வது பிறந்தநாள். MGN ரேகாவுடைய ஸ்கீம் இயர் எந்த வருஷம்? 2006. ஆக்ட் எந்த வருஷம் பண்ணிருப்பாங்க சார். 2006 வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருப்பாங்க சார். வந்து ஆட் பண்ணது? 2009. தேசிய பாரதி டே வந்து செலிப்ரேட் பண்றோம். எவ்வளவு இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்றோம்? 2 years once. 2015ல இருந்து. 2015ல இருந்து 2 years once வந்து செலிப்ரேட் பண்றோம். மினிஸ்ட்ரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமா ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணது எப்போ? 2003. 2003. யாருடைய பீரியட் அது? மன்மோகன் சிங். ஓகே, கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. அப்துல் கலாம்க்கு 2003ல தான் என்ன பண்ணாங்க? நம்மளுடைய குடியுரிமை சட்டம் வந்து திருத்தினாங்களா? என்ன சொல்லியிருந்திருப்பாங்க? காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்ங்கிறது அபாலிஷ் பண்ணிட்டு இந்தியாவுக்குன்னு சிட்டிசன் கொண்டு வந்தாங்க. சிட்டிசன்ஷிப் 2003 வாஜ்பாயோடைய பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு தான் எல்எம் சிங்கியோட ரெக்கமெண்டேஷன் படி பிரவாசி பாரதிய டே செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் எங்க செலிப்ரேட் பண்ணோம்? டெல்லியா? மேம் காமிக்கிறாங்க பாருங்க. 2003 அடல் பிகாரி வாஜ்பாய் தான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அவங்களுடைய பீரியட்ல தான் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் 2003ல தான் நீக்கினாங்க. அதை நீக்கிட்டு இந்தியாவுக்கு சிட்டிசன்ஷிப்பை வந்து அவங்கள பெருமைப்படுத்தணும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு பிரவாசி பாரதிய டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். டெல்லியில நடந்திருக்கும். இப்ப 25ல எங்க நடந்துச்சு? புவனேஸ்வர் ஒடிஷால. 23ல என்ன மேடம், குடியுரிமை முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல. முடியலையா? அவசரப்பட்ட கேள்வி. சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 2023 எங்க நடந்துச்சுன்னா? நிபுன் பாரத் அபியான் எப்ப? 21. நிர்மல் பாரத் அபியான் 2001. TSC 99 சார். 1999. CRSP 1986. சுற்றுச்சூழல் சட்டம் 1986. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எது சானிடைசேஷனுக்காக? CRSP தான். NFHS ஃபர்ஸ்ட் டைம் எப்போ எடுத்தாங்க? 92ல இருந்து 93. கடைசி சர்வே 2019-21. செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு இருந்துச்சு கடைசி NFHSல? 10-20.
1020 மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றோர்ல இருந்து எப்ப மாற்றுத்திறனாளியா மாறுச்சு? 2010. 2010. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு வளர்ச்சி குறைவு எவ்வளவு பெர்சன்டேஜ்? வளர்ச்சியா சார்? 35.5. எடை குறைவு 32.1. 32.1. ரத்த சோகை 57%. 57%. ஓகே, நம்மளுடைய நிலையான வளர்ச்சி இலக்கு எந்த வருஷம் ஃபர்ஸ்ட், அதாவது எந்த 2015 to 30. 15ல எந்த இலக்கு நம்ம சானிடைசேஷன் கோல் எத்தனாவது கோல்? 6th கோல் சுகாதாரமான குடிநீர் மற்றும் 2030க்குள்ள ரீச் பண்ணணும். நம்மளுடைய வேர்ல்ட் ஹெல்த் டே எப்ப? சுகாதார தினம் April 7. ஏப்ரல் 19 எப்ப இருந்து செலிப்ரேட் பண்றாங்க? 1950. 1950. WHO எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1948. 1948. டேட் April 7. டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த வருஷம் 1990. 2014. ஓகேவா? நான் அதனாலதான் 1994 சொல்ல தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு 2014. தோட்டா ஆக்ட் தான் 1994. ஓகேவா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. தோட்டான்னு என்னது? டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட். டிஷ்யூவை மறந்துடக்கூடாது, அதையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸ்வச் பாரத் 2014 சொல்லியாச்சு. என்ன இலக்கு வச்சோம்? எவ்வளவு கழிப்பறைகள் கட்டணும்? 10 crore. ஓகேவா? 10 crore. உஜ்வாலால எவ்வளவு சிலிண்டர்ஸ் கொடுக்கணும்? அதுவும் 10 crore. 10 crore. PMJல எத்தனை குடும்பங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும்? 10 crore. 10 crore. SBMல 2 திட்டம் இருக்கு. ஒன்னு ஸ்வச் பாரத் மிஷன், இன்னொன்னு சாக்ஷர் பாரத் மிஷன் 2009. வயது வந்தோர் கல்வி அறிவு திட்டம் 2009ல, ஸ்வச் பாரத் மிஷன் 2014. அது எல்லாமே இப்ப சொன்னது 10 crore தான். ஸ்வச் பாரத் மிஷன்ல 10 கோடி கழிப்பறைகள் கட்டது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் 10 கோடி நபர்களுக்கு, அதாவது 10 கோடி குடும்பங்களுக்கு கொடுக்கறது. LPG கொடுக்கறது 10 கோடி குடும்பங்களுக்கு LPG கொடுக்கறது. உஜாலா திட்டம் எப்ப? 2015 சார். 2015. DDU GJY எந்த வருஷம்? 2015. 2014. ஓகே, ஃபர்ஸ்ட் கரண்ட் தானே கொடுக்கணும். DDUனா தீனதயாள் உபாத்யாயா. தீனதயாள்னா சர்வன்ட் டு புவர். ஓகேவா? உபாத்யாயனா ஆசிரியர். GJYனா கிராம் ஜோதி யோஜனா. அப்ப கிராமப்புறத்துக்கு ஜோதினா மின்சாரம், யோஜனானா திட்டம் தான். அப்ப ஃபர்ஸ்ட் கரண்ட் கொடுத்தரணும், அதுக்கப்புறம் LED கொடுக்கணும். LEDக்கு இன்னொரு திட்டம் பார்த்தோம். உஜாலாக்கு ஏதோ ஒரு அப்ரிவேஷன் சொன்னாங்களா, என்னது? Acceptable. Jyoti by affordable LEDs for all. ஓகே, affordable LED for all. ஓகேவா? ஹெல்ப் அப்படின்னு பார்த்தோம்ல, என்னது? Domestic efficient lighting program 2015. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைட்டர், அதுக்கப்புறம் தான் அடுப்பு. அப்ப LPG 2016. உஜாலா திட்டம் 2016. உஜாலா இப்ப உஜாலா 2016. உஜ்வாலா தானே சார்? உஜாலான்னு கேக்குறேங்க. UJALA 2015. ஓகேவா? உஜாலானா 2015. உஜ்வாலா UJJWALA 2016. உஜ்ஜவாலா ஏ வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஏ வருதுன்னா ஜெயிக் பக்கத்துல 7. ஏ வந்தாதான் ஆளு தான் 7 பார்த்தோம்ல. சோலு, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னது? கால். எந்த வருஷம் இலக்கு வச்சிருக்கோம்? தொழுநோயும் காலம் 2027. அவ்வளவுதான். சானிடேஷன் ஹெல்த் முடிஞ்சிச்சு. ரிவிஷன் பண்ணுங்க, நம்மளும் பண்ணுவோம். திரும்ப டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. Okay, thank you sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.